3 வருஷம் ஒரே பொண்ணை பண்ணியிருக்கேன். 3 வருஷம் ஒரே பொண்ணை தான் ப்ரோ பண்ண முடியும். அவங்களுக்கு உன் வயசா இல்ல? ப்ரோ 9th ப்ரோ. 9th. நீ 11th. சண்டை வரணும்னே. ஒரு சண்டை வரும், ரொம்ப பெரிய சண்டையாகும், சடார்னு சேருவோம். அவங்க வந்துட்டு என்கிட்ட பேசும்போதே வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க. எல்லாத்துக்கிட்ட கேட்டாலும் இதே பதிலே சொல்றீங்க. மோஸ்டா பசங்க அப்படிதானா? பசங்க அப்படியா? கம்பெனியில் ஒன்று வச்சிருப்பேன், ஸ்கூல் பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வச்சிருப்பேன், அப்புறம் ஊர்ல ஒரு பொண்ணு வச்சிருப்பேன். Tag that guys. போதுமா? சரி வாங்க, அழுகாதீங்க, முடிக்க போறேன். சரி சரி இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. சரி உங்களுக்கு நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஒரே பொண்ணை பண்ணியிருக்கேன். 3 வருஷம் ஒரே பொண்ணை தான் ப்ரோ பண்ண முடியும். 3 வருஷம் நிறைய என் கூட உள்ள பசங்களா 2-3 பசங்களை 2-3 பொண்ணுங்களை பார்ப்பாங்க. கம்பெனியில் ஒன்று வச்சிருப்பேன், ஸ்கூல் பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வச்சிருப்பேன், அப்புறம் ஊர்ல ஒரு பொண்ணு வச்சிருப்பேன். Tag that guys. பிளே பாயும் பையன். ஆனா நம்மளுக்கு அது வருமா இருக்கும். நான் தூத்துக்குடி, நம்ம ஊர் எல்லாம் ஒரு பொண்ணுக்கு தான் உண்மையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர் சைடு கிராமத்துல அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை பாத்துட்டு அலைஞ்சா பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லுவாங்களோ அது மாதிரி பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரா இருக்கும். நான் வந்து நல்ல பையனா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அது இப்பதான் நியூ இயருக்கு சொன்னேன். நியூ இயருக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? எதனால ஓகே சொன்னாங்களா? எதுனாலனா அழகா இருக்கேன், சிரிச்சு பேசுறேன், நான் ஜாலியா பேசுவேன்னு சொல்லிட்டு பிடிக்கும். ஜாலியா பேசுறேங்கிறதுனால அவங்களுக்கு உன் வயசா இல்ல? ப்ரோ 9th ப்ரோ. 9th. நீ 11th. ஒரே ஸ்கூலு? வேற ஸ்கூல். எப்படிடா அது? பரவாயில்லடா, உடம்பே மச்சமா இருக்கும் போல. எங்களுக்கு எல்லாம் ஒரு மச்சம் கூட இல்லைங்க. எங்களுக்கு எல்லாம் 21 வயசு ஆகுது, இன்னும் மொட்டை பையலாவே சுத்திட்டு இருக்கோம். 17 வயசு ஆகுது, இவன் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரிடா, எப்படி ப்ரொபோஸ் பண்ண? அந்த மூமெண்ட்ல எப்படி இருந்துச்சு? எப்படி நர்வஸா இருந்துச்சா? பார்க்ல தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்புறம் பார்த்த உடனே 2 நாள் பார்த்தேன். 2 நாள் தான். அதுக்கப்புறம் அவங்களும் என்ன பார்த்தாங்க. ஓ, அவங்களும் நோக்க நீங்களும் நோக்க, இப்படி நோக்க. சொல்லுங்க. அதுக்கப்புறம் நானே போய் பேசினேன். ஃபர்ஸ்ட் பேசவே இல்லை, அதுக்கப்புறமா தான் பேசினாங்க. என்னன்னு பேசுனீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்? என்ன பாத்துட்டே இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் எங்க பாக்கல, நான் அப்பலாம் பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா அப்புறம் நான் இன்னும் 10 நாள் கழிச்சு போய் சொன்னேன். யோசிச்சு சொல்றேன்னாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு சொன்னாங்க. ஓகே, என்னன்னு சொன்னேன்? இந்த மாதிரி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். அந்த டைலாக் அப்படியே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா சொல்றா. இது மாதிரி நான் உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வந்தாங்க. எவனா சொல்லவே இல்லைன்னு கேட்டேன். கஷ்டமாடா, 2 நாள்ல சொல்லிட்டாங்கடா. இதெல்லாம் எப்பரா தாங்கிக்கிற? ஹாய் சிஸ்டர், வாட்ஸ் யுவர் குட் நேம்? திவ்யா. திவ்யா திவ்யா திவ்யா. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? எத்தனை வருஷம் இல்ல, 6 months. ஆமா 6 months தான். 6 months லவ் பண்ணி மேரேஜ். ஆக்சுவலா அவங்கள 8th இருந்து தெரியும் எனக்கு, அதனால அவங்க கேரக்டர் என்னன்னு தெரியும். லவ் பண்ணது ஒரு 6 months. ஓகே ஓகே. அப்படின்னா சைல்ட்ஹுட்ல இருந்து எப்படி ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? பஸ்ல ஒன்னா போவோம். ஸோ அப்ப பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனது. அதோட இப்ப பார்த்தோம், பேசணும், பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லி மேரேஜ். ஓகே. இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா? சோ இவங்கலாம் வந்து நம்ம லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும் யோசிச்சதே இல்ல? ஆக்சுவலா இதுவே எனக்கு வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். இவங்க வந்துட்டு என் லைஃப்ல வருவாங்கன்றதே நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் ஒரு பிரேக்கப் இருந்துச்சு. அதுவும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் வரைக்கும் கொண்டு. எதனால அந்த பிரேக்கப்? அவங்க வந்துட்டு என்கிட்ட பேசும்போதே வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. எல்லாத்துக்கிட்ட கேட்டாலும் இதே பதிலே சொல்றீங்க. மோஸ்டா பசங்க அப்படிதானா? பசங்க அப்படியா? நோ யார் அது சொன்னா? அப்படி எல்லாம் கிடையவே பசங்க கிடையாது. அப்படிதான். நான் பசங்கன்னு சொல்லாதீங்க, அப்படிதான். பசங்களா சொல்லாதீங்க. சில பசங்க அப்படி அது கூட ஏத்துக்க முடியும். என்னைய மாதிரி பசங்க, இந்த கேமரா மாதிரி
சரி ஓகே ஃபார் 80% பசங்க அப்படிதான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே மோஸ்டா ஒரு 50% அது நான் ஒத்துக்கிறேன். உண்மையாலுமே நான் இங்க பாருங்க, நாங்க இப்ப 4 பேர் இருக்கோம். 4 பேர்த்துல 2 பசங்க இருக்கோம். என்ன பத்தி எனக்கு தெரியும், அவனை பத்தி எனக்கு தெரியும். சரி ஓகே 50-50. 50-50 எப்படி இன்னும் ஒரு பாட்டி கூட இறக்குனா கூட இல்ல 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 50-50 அவ்வளவுதான். சரி அந்த மாதிரி பசங்களுக்கு உங்களோட கருத்து நீங்க ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? இதுக்கப்புறம் யாரையாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணா கூட அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இந்த ஜெனரேஷன்ல இதுக்கப்புறம் லவ்வே பண்ணா கூட அந்த பொண்ணுக்கு ட்ரூவா இருந்தா போதும். லவ் பண்ணிருப்பீங்க கன்ஃபார்ம், எல்லாருமே பண்றதுதான். உங்களுக்கும் ஒரு லவ் இருந்திருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே போகும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? The most rarest commodity in this world is trust. When trust is there, magic happens. Love is an essential ingredient that trust can bring into place. So that way love is one of the most important thing in the world. ஒருத்தர் ராயலா இருக்கணும், எதையும் மறைச்சிக்க கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் மெயினா. மற்ற தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்கன்றத வச்சு சண்டை போட்டுக்காம இருந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். மெயினா தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க உள்ள வராம இருந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போகும். மொத்தத்துல ஒரு பொண்ணை லவ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த பையனுக்கு உண்மையா இருக்கணும். எந்த பையனையும் பார்க்க கூடாது. பசங்களோட தாட் என்னன்னா, நம்ம லவ் பண்றோம்னா நம்ம கிட்ட மட்டும்தான் பேசணும். அந்த மாதிரி தான் பசங்க மெஞ்சிட்டு, அந்த மாதிரி தான் பொண்ணுங்க அதை வந்து ரொம்ப இதாக நினச்சிக்கிறது. நம்ம பையன் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்பெல்லாம் இது தாட்டு இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா சந்தேகப்படுவாங்க மாற்றி மாற்றி. அதான் கண்டிப்பாக லவ்வே அதான். மாற்றி கொஸ்டின் கேட்டு சண்டை வரணும். சண்டை வரணும்னே, ஒரு சண்டை வரும், ரொம்ப பெரிய சண்டையாகும், சடார்னு சேருவோம். அந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பா லவ்னா தான். கேரிங்கா இருக்கணும், லவ் கொடுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இருந்தாலே மோஸ்டா பொண்ணுங்க வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், அவங்களே அப்பயே வந்து மனப்பாடம் பண்ணிட்டாங்க போல கையை இல்ல நான் ஆக்சுவலா வந்துட்டு எந்த லவ் மேரேஜ் தான். ஸோ அதனால ஏன்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஒரு பையன் நல்லா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த பொண்ணு கடைசியும் கூட இருக்கணும்னே. கூட இருக்கணும். என்னன்னாலும் சரி, அந்த பிரச்சனை நம்ம என்ன கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி, லாஸ்ட் பிச்சை எடுத்தாலும் சரி, கடைசி அந்த பொண்ணு நம்ம கூட இருக்கணும். அதான் உண்மையான லவ். இது இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ட்ரெஸ்ஸே சொல்லுது நீ ஒரு பிச்சை, நீ சொன்ன மாதிரி தான். ஆனா வந்துரு இந்த லவ்ல வந்து இது மாதிரியான தப்புலாம் செய்யவே கூடாது அப்படின்னா என்ன தப்பு? Whatever the situation, don't break trust. That's going to be kind of a costly lesson for both the parties. So never break trust. ஏமாத்த கூடாதுன்னா வேற அவ்வளவுதான், ஏமாத்தாம இருந்தாலே போதும். நீங்க பேசுறத பார்த்தா நிறைய அடி வாங்கியிருக்க மாதிரி இருக்கே. கொஞ்சமா இவ்வளையா? எதனால? நம்மள லவ் பண்ணிக்கிட்டே வேற ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க, இந்த மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாது. உங்களை லவ் பண்ணிட்டே? ஆமா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் பாக்குறாங்க, அப்படியே ஓடி அது பண்ணக்கூடாது. எதனால கேட்டீங்களா? பேசுனீங்களா? கேட்டேன். அவங்க அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என்கிட்ட இருந்தது, ஸ்கிரீன்ஷாட்டே என்கிட்ட இருந்தது. ஆனா இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் சரி அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லக்கூடாது, என்னதான் பண்றாங்க பார்க்கலாம் சொல்லிட்டுலாம் இருந்தேன். கடைசியில் இல்லவே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிச்சு கேட்டேன், ஆமா அதுக்கு இப்போ என்ன பண்ணும் அப்படிதான் அப்படி சொல்லிட்டாங்க. அவள்தான். அதோட பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? இது கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுல இருந்து எப்படி வெளியே வந்தீங்க? வீட்ல எல்லாம் சொல்லிட்டேன். செம்மையா அடி வாங்கினேன், ஓடி போறதுக்கெல்லாம் பிளான் பண்ணோம். கடைசியில ஏமாத்திட்டாரு. அவள்தான், போதும். சரி வாங்க, அழுகாதீங்க, முடிக்க போறேன். சரி இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. சரி உங்களுக்கு லவ்ல இதெல்லாம் இந்த மாதிரி தப்புலாம் செய்யக்கூடாது அப்படின்னா என்னென்ன தப்பு? அதான் நம்ம தெரியும், நம்ம லவ் பண்ணதே இல்லை. ஓ, நீங்களும் என்னை மாதிரியா? நானும் உங்களை மாதிரிதான். பொண்ணுங்க வந்து மற்ற பசங்கிட்ட பேசக்கூடாது. பொண்ணுங்க மற்ற பசங்கிட்ட பேசவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு பிடிக்காது. எது இன்னும் நீ லவ் பண்ற பொண்ணு வந்து இன்னொரு பசங்கிட்ட பேசினா உனக்கு பிடிக்கவே? ஆமா. உனக்கு பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு என்கிட்ட மட்டும் பேசணும். உங்ககிட்ட மட்டும் பேசினா போதும். நீ ஆனா எல்லா பொண்ணுகிட்டையும் பேசணும்? நாளா பேசணும். பேச மாட்டியா? இப்ப வேற எதுவும் புதுசா சொல்லணும் அப்படின்னா இந்த தப்பு எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா இது மட்டும் செஞ்சாவே போதுமா? என் கூட லைஃப் ஃபுல்லா வரணும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எதனால விட்டுட்டு போனாங்க? அதனால விட்டு போனாங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் லவ். நான் அந்த பொண்ணை 6 மாசத்துக்கு ஒன்று தான் பார்க்க போவேன்.
அதனால அப்படின்னா மூணு வருஷத்துல 6 வாட்டி தான் பாத்திருப்பீங்களே. 6 வாட்டி இல்லண்ணா ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷனு, வீட்டு ஃபங்க்ஷன் தான் முக்கியம் போவோம். வீட்டு ஃபங்க்ஷனு இல்லைன்னா கோயில் திருவிழா, அவர் ஏதாவது வீட்டுல ஏதாவது சொந்த ஊர் பக்கத்துலயே. ஊர் பொண்ணு தானா, அந்த டைம் மட்டும் தான் பொண்ணை மீட் பண்ண முடியும். மற்ற டைம்ல சும்மா போனாலும் வீட்டுல கொஸ்டின் கேட்பாங்க, எதுக்குடா வரேன்னு சொல்லிட்டு. அந்த டைம் மட்டும் தான் அந்த பொண்ணை மீட் பண்ண முடியும். என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன். ஐடிலயா? எவ்வளவு சம்பளம்? சம்பளம் வந்து 38 கரெக்டா வாங்குறேன். 38 போதுமே. இதுக்கு மேல ஒரு பொண்ணை பாத்துக்கிறதுக்கு வேற எவ்வளவு வேணும்? அது கரெக்ட் தான், இருந்தாலும் பொண்ணு பக்கத்துல இருக்கும் தானே. லாங் டிஸ்டன்ஸ்ல ஒன்னாலும் அந்த பொண்ணு என்ன தாட் நினைச்சிருக்கோம்னா, நான் இங்க ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு நினைச்சிருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பையன் லைஃப்ல கன்ஃபார்ம் வருவான். உங்களுக்கு அவங்க இல்லைனாலும் இன்னும் ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு என்னோட சார்பா நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பையன் இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் செஞ்சா எனக்கு ஓகே அப்படின்னா என்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க? எதுவுமே செய்ய வேணாம், நான் உண்மையா இருந்தாலே போதும். வேற எதுவும் செய்ய வேணாம்னா என்கிட்ட மட்டும் பேசணும். வேற போன அக்கா தங்கச்சிட்ட ஃபர்ஸ்ட் மெயினா பேசக்கூடாது. தங்கச்சின்னு சொல்லிட்டு தங்கச்சியை லவ் பண்ண. நீ லவ் பண்ற பொண்ணு எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு கனவு நம்மள்ட்டே பேசணும், நம்ம கூடயே இருக்கணும். நம்ம கூடயே பேசணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸா கூட யார்கிட்டயும் பேசக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம், ஆனா வேற யார்ட்டையும் இந்த மாதிரி லெட்டர் கிட்ட எல்லாம் வாங்கக்கூடாது. அவத்தவங்க கூட அங்க பீச்சு கீச்சு அங்கெல்லாம் போக கூடாது. என் கூட மட்டும்தான் எப்பவுமே இருக்கணும். இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும், உண்மையா இருந்தேன். எந்த பொண்ணையும் லவ் பண்ணல, எந்த பொண்ணையும் பார்க்கல, எந்த கெட்ட உலகமும் அடிக்ட் ஆகல. நானு அதே மாதிரி அடுத்த பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு என்ன கொடுத்தேன்னு அதே மாதிரி தான். ஆனா நம்பிக்கை மட்டும் வைக்க மாட்டேன். நம்பிக்கையே வைக்க மாட்டீங்க? ரொம்ப வைக்க மாட்டேன், லிமிட்டா இருந்துப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணுல ரொம்ப நம்புறேன், ஆனா ரொம்ப நம்ப மாட்டேன். லவ் பண்ணு வேணாம், நானும் லவ் பண்றேன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியா? அந்த மாதிரிதான். கல்யாணம் வரைக்கும், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை நம்ம உள்ள வந்துடணும். ஃபுல் நம்பிக்கை கொண்டு ஆயிட்டாங்க அப்படின்னு அது மட்டும் ஒரு இதுல இருக்கணும்.